நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலித்தொகையின் குறிஞ்சிக்கலியில் இடம்பெற்றுள்ள சுடர்த்தொடியீ கேளாய் என்று தொடங்கும் பாடலின் விளக்கத்தினை இந்த பகுதியில் நாம் காண்போம். இதுதான் அந்த பாடல். இந்த பாடலை பாடியவர் கபிலர். கூற்று தலைவி கூற்று. அதாவது தலைவியானவள் தோழியிடம் பேசுவதாக அமைகின்ற பாடல் இந்த பாடல். இனி இந்த பாடலின் விளக்கத்தினை மட்டும் காண்போம். தலைவியானவள் தோழியிடம் கூறுகின்றாள், தோழி, நாம் சிறுவயதில் மணல் வீடு கட்டி விளையாடுவோம். அப்போது அந்த மணல் வீட்டினை காலால் உதைத்து அழிப்பான் ஒருவன். அது மட்டுமல்லாது நாம் சூடிய மாலையை பீய்த்து எறிவான் ஒருவன். நாம் விளையாடும் வரிப்பந்தினை எடுத்துக்கொண்டு ஓடியவன் ஒருவன். அப்படிப்பட்ட குறும்பு செயல்களை செய்த ஒரு சிறுபட்டி இருந்தான் அல்லவா? அவன் ஒரு நாள் என்ன செய்தான் என்பதை இப்போது நான் உனக்கு சொல்கின்றேன், கேட்பாயாக என தோழியிடம் தலைவியானவள் கூறத் தொடங்குகின்றாள். ஒரு நாள் நானும் அன்னையும் வீட்டினுள்ளே இருந்தோம். அப்போது வீட்டின் வெளியே இருந்து குடிக்கும் நீர் கேட்டு ஒருவன் குரல் எழுப்பினான். அதை கேட்ட அன்னை பொன்னாலான ஒரு செம்பில் நீரினை கொடுத்து அதனை அவனுக்கு கொடுத்து வா என்று சொன்னாள். நானும் அந்த செம்பினை வாங்கி கொண்டு அவனுக்கு நீரினை கொடுக்க சென்றேன். அவன் யார் என்று தெரியாமல் நான் நீர் உள்ள செம்பினை நீட்டினேன். ஆனால் அவன் அந்த செம்பினை வாங்காமல் வளையல் அணிந்துள்ள என்னுடைய கையினை பற்றி இழுத்தான். யார் இவன் கையினை பற்றி இழுக்கின்றான் என நான் அன்னையை நோக்கி சத்தமிட்டேன். அப்பொழுது அன்னையும் விரைந்து வரத் தொடங்கினாள். அன்னை வருகின்ற அந்த நேரத்திற்குள் நான் யாரென அவனை பார்த்தேன். அப்போதுதான் தெரிந்தது, நம்மிடம் சிறுவயதிலிருந்து விளையாடினான் அல்லவா அந்த குறும்புக்காரன் என்று. எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அன்னையும் பதறி அடித்து கொண்டு வந்துவிட்டாள். நான் உடனே அவனுக்கு விக்கிக் கொண்டது, அதனால்தான் நான் சத்தமிட்டேன் என பொய் கூறினேன். அதை கேட்ட அன்னையானவள் அவனை அருகில் அழைத்து அவனுடைய முதுகினை தடவி கொடுத்தாள். அப்போது அவன் கடைக்கண்ணால் என்னை கொல்வது போல் நோக்கி மெல்லிய குறுநகை புரிந்தான். என்னுடைய உள்ளம் கவர்ந்த அந்த கல்வனாகிய காதலன் என்று தோழியிடம் காதலன் வந்து சென்ற செய்தியினை கூறுவதாக அமைகின்றது இந்த பாடல். இனிமையான இந்த பாடலினை குறும்புக்காரன் அவன், குடிநீர் கேட்டு வந்தவன் செய்த செயல், கடைக்கண்ணால் கொன்றான் அவன் ஆகிய குறிப்பு சட்டங்களின் வாயிலாக எளிமையாக தேர்வில் எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.